இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா இது இருக்க போகிறது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கமெண்ட்ல ஒரு சகோதரன் இப்படியா போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய நீங்க கிறிஸ்தவரே அல்ல. ஏன்னா, இந்த இடஒதுக்கீடு என்பது ஜாதி அடிப்படையை வச்சிருக்கிறதுனால நீங்க ஜாதியை ஊக்குவிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு காலம வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதை என்னைக்கு நீங்க ஒழிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் ஜாதி ஒழியும். ரொம்ப காலமா இந்த கருத்துக்களை கேட்டு கேட்டு எனக்கும் புளிச்சு போச்சு. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ போட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நானும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நினைச்சேன்னா, ஆமா ஜாதி வேணாங்கிறாங்க, ஜாதி இல்லைங்கிறாங்க, அரசாங்கம் வந்து ஜாதி வேணான்னு சொல்லுது. அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடத்துல கண்டிப்பா ஜாதி சான்றிதழ்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்பியது. ஆரம்பத்துல நான் என்ன நினைச்சேன், இந்த பள்ளிக்கூடத்துல ஜாதிங்கிற ஒண்ணு கேட்டு வாங்குறதுனால தான் ஜாதியே இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு புத்தி கிடைச்சது. நான் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தேன். சில பேருடைய புத்தகங்களை படித்தேன். இது எதனால வந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. சரி, பள்ளிக்கூடத்துல ஜாதி சான்றிதழ் வாங்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஜாதி சான்றிதழ் எதுக்கு வாங்குறாங்கன்னா, ஜாதியை ஒழிக்கத்தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னடா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்பீங்க பார்த்தீங்களா? ஆனா உண்மையிலே பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி சாதி சான்றிதழை வாங்குறது ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்துருச்சு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் சாதி இல்லாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை செஞ்சாங்க. குழப்பமா இருக்குல்ல? எங்கேயோ என்ன பிரதர் சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு தோணுதுல? எஸ், இந்த இடஒதுக்கீடை குறிச்ச ஒரு தவறான புரிதல் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. சரி, அதனால நான் இது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளைகளும் கூட இதை பார்க்க வைங்க. கண்டிப்பா ஒரு புரிதல் கிடைக்கும். இது ஜாதியை ஊக்குவிக்கிறதற்கான பதிவு கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு பள்ளிக்கூடத்துல ஏன் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படிங்கிறத சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு, ரைட்? ஆனா ஒரு கிறிஸ்தவனா என்னுடைய பார்வையை நான் முதல்ல வச்சிடறேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனா எனக்கு வந்து எந்த ஒரு ஜாதியும் நான் வந்து இது பண்றது இல்லை. நான் வந்து என்னுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல கண்டிப்பா இந்த ஜாதி தான் போடணும், போட்டே ஆகணும் இல்லை. நான் வந்து எனக்கு ஜாதி இல்லை என்று நான் வாங்க முடியும், வாங்கி கொள்ளுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்குவேன். நீங்க அந்த மாதிரி பண்ணி கொள்ளலாம். ஆனா நீங்க என்ன ஐடியாலஜியில் இருக்கக்கூடாது தெரியுங்களா? மற்றவர்கள் அவங்க பாருங்க ஜாதி வந்து சர்டிபிகேட்ல போட்டிருக்கிறாங்க, இந்த அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டை ஊக்குவிக்குது பாத்தீங்களா, இந்த அரசாங்கம் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லுது, அப்ப அவங்க தானே கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதை தான் ஒரு புரிய வைக்க விரும்புறேன். சரி, இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சிச்சு தெரியுங்களா? 1892 வருடம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல முதலாக இந்த இடஒதுக்கீடு என்கிற ஒரு அம்சம் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அதற்கு என்ன காரணம்? அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பல ஆண்டுகள், அவங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் நம்ம ஆட்சி செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து பணத்தின் மீது குறிக்கோளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாள் ஆக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க பணிகள்ல ஒரே ஒரு ஜாதி மட்டும் இருக்கு. அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்க பணிகள்ல ஒரே ஜாதி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல ஒரே ஜாதி மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி மற்றவங்களுக்கு படிக்க விருப்பம் இல்ல, மற்றவங்க படிக்க வரமாட்டாங்க, சரி அவங்க பழக்கமே அப்படித்தான், அதை ஒரு பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனா 1892 இது சற்று பூதாகரமாய் மாற ஆரம்பிக்குது. எல்லாரையும் பாக்குறாங்க, இவங்க ஏன் படிக்கல, இவங்க என்னன்னு அந்த ஜாதி அவங்க படிக்க கூடாது, இது எல்லாம் ஒரு சில ஆங்கிலேய கவர்னர்களுக்கு அது ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியை கொண்டு வருகிறது. அவங்க எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு முடிவு பண்றாங்க, இதை எப்படி நாம சரி பண்றது? ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் அரசு பணியில இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் படிக்குது, அப்ப மற்றவங்களுக்கு வாய்ப்பே வழங்கப்படாமல் இருக்கு, இதை என்ன பண்றது அப்படின்னு யோசித்தாங்க. சோ இதை குறிச்ச ஒரு ஆய்வு அறிக்கையை ஒரு அரசாங்க அதிகாரி, அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய கவர்னர் நினைக்கிறேன், அவர் பேரை வாசிக்கிறவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதை கொடுக்குறேன், நீங்க வாசித்துங்க, ட்ரென்மன்ஹரா சம்திங். அந்த நபர் வந்து ஒரு ஆய்வு அறிக்கையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். என்னன்னா, ஆமா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு சொந்தமா நிலம் வாக்க முடியாது, அவங்களுக்கு பண வசதியும் கிடையாது, வாங்கவும் முடியாது, படிக்கவும் போகக்கூடாது, அரசாங்க வேலையை வாய்ப்பே கிடையாது, அவங்க வரக்கூடாது, இப்படி ஒரு சமூகம் இருக்கு. அப்ப நான் ஒரு சஜஸ்ட் பண்றேன், என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க கொஞ்சம் மேம்படுத்திட்டா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அடக்குமுறையில இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்க. ஆனா நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இலவசமா
சொந்தமா நிலம் கொடுங்க அப்படின்னு இவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த நிலத்துக்கு தான் பஞ்சமி நிலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு பஞ்சமி நிலம் கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னே நம்ம மக்களுக்கு தெரியாது. கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு தெரியும், என் வயதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாதியினர் இல்லாத மற்றவங்களுக்கு இலவசமா கொடுக்கப்பட்டது. அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஏகப்பட்ட நிலத்தை இந்த மாதிரி மக்களுக்கு இலவசமா கொடுத்தது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் மேல வருவாங்க அப்படின்ற நினைப்புல இந்த அரசாங்கம் இதை செய்தது. இது ஒரு சிலருக்கு எவ்வளவு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும் பாருங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கட்டி நாங்க நிலம் வாங்கினா இலவசமா அரசாங்கத்துக்கு கொடுக்குதா, என்னையா அது? அரசாங்கத்தின் மீது சிலர் பயங்கர கோபத்துல இருந்துறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? ரெண்டாவது, இந்த நிலைமை இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அதே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நடந்தது. என்ன அப்படின்னு நான் சொல்றேன். 1921 வருஷம் நீதி கட்சி சார்பாக இந்த மக்களை சமுதாயத்துல கொஞ்சம் இன்னும் தூக்கி நிறுத்துறதற்கு அவங்க சில கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசாங்கத்துல வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஆங்கிலேய அரசாங்கத்தில் அன்னைக்கு கவர்னரா இருந்த லார்ட் வில்லிங்டன் அப்படிங்கிறவரு எடுத்த எடுப்புல எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டார். இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்ன அது எப்படி ஓகே பண்ணீங்க? அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஜாதியை ஒழிக்கணும், சமுதாயத்துல எல்லாரையும் சமமா பார்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் போதனை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டா உடனே அங்க எல்லாம் சரிசமம் ஆயிருமா? இல்ல. என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்திற்கு சேரியில ஒருத்தர் பயங்கரமா சாக்கடைக்குள்ள கிடக்குறாரு. அவர் மனுஷன்தான், ஆனா சாக்கடைக்குள்ள கிடக்குறாரு. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எதையாவது மீன் பண்ணி கமெண்ட்ல போட்டு என்னை வருத்துறாதீங்க. இப்ப சாக்கடைக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் போறேன், நாங்க 2 பேரும் சமம்தான். அவரும் மனுஷன், நானும் மனுஷன். ஆனா என்னால அவரோட சகஜமா பழக முடியாது, அவர்கிட்ட கை கொடுக்க முடியாது, அவரை கட்டி பிடிக்க முடியாது. கரெக்ட் தானே? அவரோட உட்காந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் சாக்கடைக்குள்ள கிடக்குறாரு. அப்படி உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. சாக்கடையில இருக்கும் பொழுது நான் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன், அவரை நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அவரை நான் என்ன பண்றேன், அப்படி அவருக்கும் ரைட், ஓகே நாம வந்துட்டோம் அப்படின்னு என்ன இருக்கும் பாத்தீங்களா? புரிதலுக்கு தான் சொல்றேன், எதையாவது இதை மீன் பண்ணிக்காதீங்க. இந்த ஒரு அடிப்படையில தான் ஜாதியை ஒழிக்க, இந்த வேறுபாட்டை ஒழிக்க அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்கமும் நீதி கட்சியும் இன்னும் ஒரு சில குரூப் முடிவு பண்ணாங்க. சும்மா போயிட்டு ஜாதி இல்லைன்னு சொல்லுகிறது இல்ல. இவங்க யோசிக்கிறாங்க, எதுக்காக இவங்க ஏத்துக்கணும், சரிசமமா ஏன் பார்க்கணும்? இப்ப என் அந்தஸ்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கும் தைரியம் வரும், இவங்களும் சரி வர வாய்ப்பு இருக்கு, இவங்க அடுத்து ஒடுக்க முடியாது. ஏன்னா நீயும் அந்த சம்பளம் வாங்குற, நானும் அந்த சம்பளம் வாங்குறேன், நீ அந்த ட்ரெஸ் போடுற, நானும் அந்த ட்ரெஸ் போடுறேன், நீ அந்த படிப்பு படிச்சிருக்கிற, நானும் அந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், அப்போ உன்னைய விட எந்த விதத்துல நான் குறைவு அப்படின்னு இவங்க கேட்கலாம்ல. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிறதற்காகவே இவங்களுக்கு படிப்புரிமையை கொடுத்தாங்க, வேலை உரிமை கொடுத்தாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அப்ப அவங்க படிச்சு வேலையை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும் போது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் என்ன செய்யுதுன்னா, நல்லா அவங்க சந்ததியா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அமைஞ்சிருச்சு. அவங்க சர்வசாதாரணமா பாஸ் பண்றாங்க, அவங்க சர்வசாதாரணமா மார்க் வாங்குறாங்க, அவங்க சர்வசாதாரணமா இங்கிலீஷ் பேசுறாங்க. இப்படிப்பட்டவங்களை இவங்களையும் இன்னைக்கு தான் இவங்க ஸ்கூலுக்கே போறாங்க. இவங்க படிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்கும், கஷ்டம். இவங்க அவங்களோட போட்டி போட முடியுமா? முடியாது. இப்ப இன்டர்வியூன்னு வச்சா யார் வின் பண்ணுவா? இவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இட ஒதுக்கீடுங்கிறத ஆங்கிலேயர்களும் நீதி கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இது பண்ணி வந்தாலும் ஒரு 50% ஒரு 10-15% கம்பல்சரி இந்த இட ஒதுக்கீடுல இவங்க தான் வரணும், நீங்க அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை உருவாக்குனாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க, ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையே தெரியாது, ஆய்க்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, அவங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க. அப்படி பார்த்தா அவங்க எப்படி நல்லா வேலை பார்ப்பாங்க, அவங்க எப்படி நல்ல ப்ரொடக்டிவிட்டியா இருப்பாங்க? அதனால நஷ்டம் தானே வரும், கண்டிப்பா நஷ்டம் வரும். ஆனா அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு நோக்கம், நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு எப்படியாவது பணம் கொஞ்சம் போகணும், அவனுக்கு படிப்பறிவு போகணும், அவன் கொஞ்சம் என்ன செய்யணும், வளரணும். இதுதான் நோக்கம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப நாட்கள் ஆக 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இட ஒதுக்கீட்டுல வேறு சிலர் ஏமாத்தி உள்ள வந்து சேர்ந்துடலாம் அல்லவா? அப்ப இந்த சான்றிதழ்கள் எல்லாம் கட்டாயமாக்கப்படுகிறது. அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் 1921 வந்த அந்த இடஒதுக்கீட்டுல அவங்க பொதுவாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் சமூகத்தினர், அடுத்து கிறிஸ்தவ சமூகத்தினர், இவங்களுக்கு அரசாங்க வேலை, படிக்கக்கூடிய அந்த படிப்பு, மற்ற காரியங்களிலே இடஒதுக்கீடு மற்றவைகள் எல்லாம் வழங்கப்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அன்றைக்கு இவர்கள் ஓரளவுக்கு ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த இட ஒதுக்கீடே செல்லாதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்தவர்கள் 1950 அந்த ஆண்டு காலத்துல போய் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு ஆதிக்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் காங்கிரஸ்லயும் இருந்தாங்க. பெரியார் போன்றவர்கள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு சிலரை தூண்டி விட்டு அப்படி பண்ணி இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதனுடைய ஒரு பெரிய அது ஒரு அரசியல். ஏன்னா அந்த சமூகத்தினர் பல இடங்கள்ல இருந்தாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு போடுறாங்க. எதுக்கு இடஒதுக்கீடு? எல்லாரும் சமமா படிக்கட்டும், எல்லாரும் சமமா பாஸ் பண்ணட்டும், திறமை இருக்கிறவன் முன்னாடி வரட்டும். இது கேட்க நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆனா நான் முன்னாடி அதனாலதான் சொன்னேன், இவங்க பல ஆண்டு காலமா எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க திரும்ப இவங்களை ஒரு பயங்கரமான ஒரு நபரோடு போராட்டம் போட்டு, ஏன்னா அவங்க சமுதாயமே சந்ததியா நல்லா படிச்சுட்டு வரக்கூடியவங்க மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் பழைய நிலைமைக்கு போயிருவாங்க. அப்ப இந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் பொழுது இவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் வழக்கினுடைய ரிசல்ட் என்னவா வந்திருக்கும். எப்பயுமே இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு யாருக்கு சாதகமா இருந்திருக்கு, இதை சொன்னா நம்ம உள்ளேயும் தள்ளுவாங்க. சரி பரவாயில்லை. ஆனா அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த இடஒதுக்கீடே செல்லாது, டோட்டலி எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம், வாஷ் அவுட் பண்ணிடுறோம்னு தீர்ப்பு வந்துருச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பெரியார், காமராஜர் இன்னும் சிலர் போராட்டம் நடத்தினாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது. மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க, அதுக்கப்புறம் மீண்டும் கலைஞர் கருணாநிதி இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்து அந்த பெர்சன்டேஜை கூட்டிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா மீண்டுமாய் கூட ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு, அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஆக வேண்டும் அல்லவா. அந்த 69% இடஒதுக்கீடு பாதுகாப்பு அந்த சட்டத்தை ஜெயலலிதா அம்மா காலத்துல அதை கொண்டு வந்தாங்க. அது ஆக மொத்தத்துல இந்த இரண்டு கட்சிகளும் அந்த இடஒதுக்கீடுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையையும் கொண்டு வரவில்லை. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை இப்ப புரிஞ்சுக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துல ஜாதி சான்றிதழ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களை எப்படியாவது முன்னாடி அவங்கள பல இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அன்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. அப்படி கொண்டு வந்தா ஓரளவுக்கு எல்லாரும் சமமா இருப்பாங்க. அந்த சமம் அப்படிங்கிற ஒண்ணு வரும் பொழுது அங்க ஏற்றத்தாழ்வு குறைந்து போக வாய்ப்பு இருக்குன்னு நம்பினாங்க. நீங்க உடனே கேள்வி கேட்கலாம், அப்படி சமம் வந்துட்டா உடனே நாங்க எல்லாருமே ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்களா? அட்லீஸ்ட் அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப நான் ஒரு கிறிஸ்டியனா பார்க்கும் பொழுது நான் எந்த ஜாதியை ஊக்குவிக்கல, எனக்கு எந்த இடஒதுக்கீடும் தேவையில்லை, நான் உழைப்பேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், ஓகே. ஆனா நான் இப்ப அந்த கிறிஸ்டியானிட்டி தாண்டி வெளியில பார்க்கும் பொழுது எதுக்காக இந்த இது அரசாங்கம் இருக்கு, எதுக்கு இடஒதுக்கீடு, இது ஒரு அடிப்படை அறிவு எனக்கு வேண்டும் அல்லவா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பொத்தாம்பதுவா இதை நான் என்ன செய்வேன், தவிர்த்து விடுவேன். இப்படி பள்ளிக்கூடத்துல ஜாதி சான்றிதழ் வாங்குறது, அதனாலதான் ஜாதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இது போன்ற கருத்துக்களை கொஞ்சம் யோசிச்சு நம்ம பேசணும். இன்றைக்கும் நம்ம நியூஸை கேட்கிறோம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல கிட்டத்தட்ட 98% பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு இடஒதுக்கீடையும் சட்டத்துல இருக்கு. ஆனா அந்த இடஒதுக்கீடு மதிக்கப்படுவதே இல்லை, அது நிரப்பப்படுவதே இல்லை. யோசித்து பாத்தீங்களா? அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல இருக்கிற ஐஐடி ஆகட்டும், இது போன்ற எல்லா முக்கியமான இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற இடஒதுக்கீடும் என்ன செய்யப்படுவதில்லை, அது ஃபில்அப் பண்றதே இல்லை. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அல்லவா? ஒரு பரந்த மனப்பான்மையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால ஒரு இடஒதுக்கீடை கண்டிப்பா நான் ஆதரிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சமுதாய மக்களை எப்படியாவது ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க தூக்கி விடுறாங்க, ஏதோ ஒரு வகையில அவங்கள சமமா கொண்டு வர முயற்சிக்கிறாங்க, ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதனால நான் ஆதரிக்கிறேன். அதனால நான் கிறிஸ்தவன் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நீ இடஒதுக்கீடை ஆதரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யற, அதனால நீ கிறிஸ்தவன் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கலாம், என்னுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு. இது ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியாவது தூக்கி அவங்களை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் நல்ல உள்ளங்கள் செய்த ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜாதி சான்றிதழே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டா உண்மையிலேயே அந்த முக்கியமான கூட்டத்தார் ஆதிக்கத்துல அரசாங்கத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு பிடித்தவர்களை அப்படி கொண்டு வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினரிலிருந்து ஒரு இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா எப்படியாவது அவங்களதான் உள்ள போடுவாங்க. அதுவே இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப அன்னைக்கு இவங்க யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ப்ளீஸ்
இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். கிறிஸ்தவத்துல கூட விடுதலை ஆயிட்டோம், ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டா கூட ஜாதி பார்க்காதவங்க கூட ஒரே ஒரு ஜாதி மட்டும் வேணான்னு சொல்லி பழகுறாங்க. வெக்கக்கேடா இருக்கு. கல்யாணத்துல பிரதர் எங்களுக்கு ஜாதிலாம் பார்க்க மாட்டோம் பிரதர், யாரை வேணாலும் பார்த்துக்குங்க, அந்த ஒரே ஒரு ஜாதி மட்டும் பார்க்க வேண்டாம் பிரதர், அது மட்டும் வேண்டாம், மற்றதெல்லாம் ஓகே. அப்ப தெரிகிறதா எந்த அளவுக்கு இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் ஒடுக்கப்படுகிறார்கள். அவங்க மனநிலைமையிலிருந்து யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனையா அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக இந்த அரசாங்கங்களோ அன்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சியை நான் ஒருபோதும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் நாம சந்திப்போம். God bless you.